அப்போ 1,30,00,000 பெண்களுக்கு மட்டும்தான். மற்றவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க? என்ன விஷயத்தை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. வீடியோக்குள்ள முழுமையா பேசியிருக்கிறேன். இந்த அரசாங்கமானது எல்லாவற்றிலும் அரைகுறை தான், இந்த விஷயத்திலையும் அரைகுறை தான். 1,30,00,000 பெண்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவா இருக்க போறாங்களோ இல்லையோ, ஆனா மற்ற பெண்கள் கொலை வெறியில் இருப்பாங்க முதலமைச்சரே. சரி, ரொம்ப சஸ்பென்ஸ் வேணா, வீடியோவை பாருங்க. வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, காலம் எவ்வளவு விரைவா சுத்துது பாத்தீங்களா? கண்ணீர் விட்டு அழும் ஸ்டாலின். ஏன் தெரியுமா? அதிமுக கூட்டணி உடஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க, அதிமுகவே ஒஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுகவும் ஒன்றா இருக்குது, அதிமுக கூட்டணியும் ஒன்றா இருக்குது. ஆனால் திமுக இன்னைக்கு ஒன்றா இருக்குதா? இல்லை திமுக கூட்டணி ஒன்றா இருக்கிறதா? கட்சிக்குள்ளேயும் கூட்டணிக்குள்ளேயும் எவ்வளோ பிரச்சனைங்க. ஆனால் இதையெல்லாம் மீறி திமுக 2வது முறை வெற்றி பெற வேண்டும். அதற்காக ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசையை தூண்டி இருக்கிறாருங்க. இத்தனை ஆண்டு காலமாக நாம் கேட்டும் கூட செய்யாத பல விஷயங்களும், பல பண்டிகைகள் நம்மளை கடந்து போகின்ற பொழுதும் பண்டிகை தருணத்திலும் பணம் கொடுக்காதவங்க இன்னைக்கு ஆயிரமாக அள்ளி கொடுக்கின்றார்கள். அன்றாடம் அரசு அலுவலர்களும் பொதுமக்களும் அடிப்படை உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு வெயிலையும் மழையிலையும் கிடந்து போராடுகின்றார்கள். ஆனால் இவங்க போராட்டமும் இவங்களுடைய நியாயமான கோரிக்கையும் இவங்களுக்கு தந்த வாக்குறுதியும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு சுத்தமா நினைவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்களை ஏமாற்ற வேண்டும் என்றால் பணம் கொடுத்தா போதாதா? ஏன்னா வாக்காளர்களே நம்ம தான் ஊழல்வாதிகளாக மாற்றி இருக்கிறோமே. அந்த தெருவில் பணம் கொடுத்துட்டு போனாங்க, இந்த தெருவில் ஏன் நீ எனக்கு பணம் தரல அப்படின்னு வாக்குக்கு பணம் கேட்டு போராடுகின்ற கேவலமான சூழ்நிலையை இந்த உலகத்தில் உருவாக்கி விட்ட பிறகு பணம்தான் எல்லாமும், அதை தாண்டி எதுவுமே இல்லை என்று ஊறி போய் இருக்கின்ற மனநிலையில் பணம் கொடுத்தா ஓட்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதிரடியாக இன்னைக்கு காலையில் 2,000 ரூபாய் மீண்டும் அறிவித்திருக்கின்றார் நம்ம முதலமைச்சர். இந்த மாதம் கூடுதலாக உங்களுக்கு 2,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் பணமும் இந்த மாதமே கிடைச்சிருக்கும். மொத்தத்தில் 5,000 ரூபாய் அறிவிச்சிருப்பாரு. கூடுதலாக அடுத்த ஆட்சி வருகின்ற பொழுது 2,000 ரூபாயாக பெண்கள் உரிமை தொகையை நாங்கள் தருவோம் அப்படின்னு உறுதியளித்திருக்கின்றார். ஆனால் இந்த வீடியோவை பாருங்களேன். இந்த வீடியோ எதற்காகன்னு கேட்குறீங்களா? சத்துணவு ஊழியர்கள் எவ்வளோ கடுமையான சூழ்நிலையில் போராடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. பனியிலும் வெயிலிலும் தன்னுடைய புடவையே பார்த்தீங்கன்னா கூடாரமாக மாற்றி போராடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய கோரிக்கை அவர் காதல விடவே இல்லையா? அப்போ இன்னைக்கு 5,000 ரூபாய் கொடுப்பது எதற்காக? நம்ம தேவையை பூர்த்தி செய்யறதுக்கா? நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன டகால்ட்டி விடுறாரு? அதாவது பிஜேபியும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த உரிமை தொகையை நிறுத்திடுவாங்க போல இருக்குது, எலெக்ஷனை காரணம் காட்டி. அதனால எலெக்ஷனை காரணம் காட்டி 3 மாசமாக இந்த பணம் வராம நிறுத்திட்டாங்கன்னா உங்களுடைய அடிப்படை தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணுவீங்க? எப்படி காய்கறி வாங்குவீங்க? எப்படி மருந்து வாங்குவீங்க? எப்படி எண்ணெய் வாங்குவீங்க? எப்படி பருப்பு வாங்குவீங்க? அதோட உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? அதனால ஒரு தந்தையாய் இருந்து, ஒரு அண்ணனாய் இருந்து, ஒரு சகோதரனாய் இருந்து நான் உங்களுக்கு 3 மாதத்து பணத்தையும் ஒன்னா போட்டு கூடுதலாக 2,000 ரூபாயும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். 3 மாசத்து பணத்தை இப்ப தரீங்க, ஓகே தான். ஆனால் அந்த 2,000 ரூபாய் கூடுதலாக கொடுக்குறீங்களே, அது ஏன் கொடுக்குறீங்க? யாரு 2,000 ரூபாய் கேட்டாங்க? அந்த 2,000 ரூபாய் கொடுப்பதற்கான நியாயமான காரணத்தை சொல்லுங்க. நாங்க மகளிர் உரிமை தொகையை அறிவிச்சிருக்கிறீங்க, 1,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 27 மாதமாக மக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் கொடுக்காதவங்க இப்போ வாரி வாரி தரீங்களே, எதற்காக? ஓட்டு போடுவாங்க என்பதனால தானே. இன்னொரு கதையை சொல்லட்டுமா? இந்த பொங்கலுக்கு 3,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் இந்த 3,000 ரூபாய் கொடுத்த விஷயத்தை திமுக காரன் பெருமைப்பட பேச முடிஞ்சுதா? ஏன்னா பெருமைப்பட பேச முடியல. ஏன்னா எலெக்ஷனை அடிப்படையாக வச்சு தான் இந்த 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 3,000 ரூபாய் கொடுத்தா நாங்கள் ஓட்டு போட்டுருமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்டாங்க. இந்த 3,000 ரூபாய் யாருடைய பணம்? எங்களுடைய பணம் தானே, எங்க வரி பணம் தானே. ஒவ்வொரு பொருளும் என்ன விலை ஏறி இருக்குது. அந்த விலை ஏறுகின்ற போது அதில் வருகின்ற வரி வருவாய் யாருக்கு போகுது? ஸ்டாலின் ஆட்சிக்கு தானே போகுது.
அப்போ எங்க பணத்தை எடுத்து எங்களுக்கே கொடுக்குறீங்க. 2 பொங்கலா எங்கயா பணம் கேட்டோம், வாயே திறக்கல. 2 பொங்கலா எங்கயா புடவை வேட்டின்னு கேட்டோம், வாயே திறக்கல. ஒரு பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்க, ஒரு பொங்கலுக்கு ஒழுகும் வெள்ளத்தை கொடுத்தீங்க. ஆனா நீங்க சொன்ன காரணங்கள் இந்த 5000 ரூபாயினால உங்க ஊழலை மறைக்க போறீங்க. நம்ம கே நேரு அவர்கள் அடித்த 888 கோடியும் 1032 கோடியும் 284 கோடியும் சுவாகா நாங்க மறந்து போனோம். திமுக காரங்க சதுப்பு நிலத்தை கொள்ளடிச்சாங்க, அதை நாங்க மறந்து போனோம். மாதா மாதம் மின்னலை விட எடுப்பீங்க, அதனால மாதா மாதம் 100 யூனிட் போக மேல இருக்கின்ற யூனிட் தான் நீங்க மின் கட்டணம் கட்டணும். அதனால மின்னாலை விடு மாதம் மாதம் எடுத்தா மின்சார கட்டணம் குறைஞ்சு விடுன்னு சொன்னீங்களே, அதை நிறைவேற்றினீங்களா? அதை மறைப்பதற்கா? டீசல் மேல இருக்கக்கூடிய வரிய குறைப்புன்னீங்க, ஏன் அதை குறைக்கல? அது குறைச்சிங்கன்னு வச்சுங்களேன், லாரிக்காரங்க பயனடைவாங்க. லாரிக்காரங்க பயனடைஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், ஏற்றி வருகின்ற பொருள் மீது அவங்க வைக்கின்ற விலை குறையும். அந்த விலை குறைஞ்சிட்டுனா நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற விலை குறையும். அதை குறைக்காம விட்டுட்டீங்களே, அதை ஏமாத்துதா? எங்கும் மருத்துவமனை தரமா இல்லை, எங்கும் சாலை தரமா இல்லை. மொத்தத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யல. ஆனா 2000 ரூபாய் இப்போ யார் கேட்டு அள்ளி கொடுக்குறீங்க? எதை மறைப்பதற்காக அள்ளி கொடுக்குறீங்க? உங்க ஆட்சியில மிளிர்ந்து போயிருக்கின்ற சாதிய பிரச்சனையா, இல்ல உங்க ஆட்சியில தெருவுக்கு தெருவுக்கு டாஸ்மாக் கடை வந்து நிக்குது, அதன் மூலமாக மக்கள் குடிச்சிட்டு ஆடுறாங்களே, அதை மறைப்பதற்கா? 10 அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் புகாரை மறைப்பதற்கா? மணல் கொள்ளையை மறைப்பதற்கா? இல்ல மலையை வெட்டி முழுங்கி இருக்கிறீங்களே, அண்டை மாநிலத்துக்கு அனுப்பியிருக்கீங்களே, அதை மறைப்பதற்கா? நிர்வாக திறனற்று அனுதினமும் செயின் பறிப்பில் இருந்து, பாலியல் வன்புணர்வில் இருந்து, அதோட ஆதாய கொலைகள் இருந்து அரசியல் கொலைகள் வரைக்கும் ஒட்டுமொத்தமா நிகழுது, அதை மறைப்பதற்கா? கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பத்தை ஒட்டுமொத்தமா மறைச்சு விட்டு திமுக தனித்து நின்றாலும் ஓட்டு போனையா 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்கய்யா அப்படின்னு கருத்தியலை உருவாக்குவதற்கா? எதுக்கு இந்த 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா? 3000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கான உரிமை தொகை மாசம் மாசம் தந்துட்டு இருக்கு. சரி, எலெக்ஷனை காரணம் காட்டி நிறுத்திடுவாங்க, ஓகே அப்படின்னா கூட. ஆனா 2000 ரூபாய் ஏன் கொடுத்த? யார் கேட்டாங்க? சரி, இந்த 5000 ரூபாய் ஒரே டைமா போட்டிருக்க, நீ ஏத்தன மின் கட்டணத்தை குறைப்பியா? அது குறைச்சின்னு வச்சுங்களேன், வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு பலன் அளிக்கும். வீட்டு வரியை குறைப்பியா? எங்க வாழ்நாள் முழுவதும் அது எங்களுக்கு நல்லதா இருக்கும். வீட்டு வரியை குறைச்சதுனால. நில வரியை குறைப்பியா? உன்னால குறைக்க முடியுமா? ஏறிக்கின்ற விலைவாசியை குறைப்பியா? உன்னால முடியுமா? ஸோ பால் விலையிலிருந்து, பால் பொருட்கள் விலையிலிருந்து, அன்றாடம் பயன்படுத்துகின்ற குடிநீர் வரை வரைக்கும் உயர்த்தி போட்டு, குப்பைக்கு வரி போட்டுட்டு, வளர்க்கின்ற செல்லப்பிராணிக்கு வரி போட்டுட்டு, அந்த வரியை இரட்டை வரியா போட்டு நீங்க மதுரையில் கொள்ளையும் அடிச்சு விட்டு, ஆனா இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டேன். ஆனா அந்த 5000 ரூபாய் யார் பாக்கெட்ல இருந்து கொடுத்துருக்கீங்க? அவ்வளோ நல்லெண்ணமா உங்களுக்கு? அவ்வளோ நல்லெண்ணமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், நாங்க கேட்காத போதே கொடுத்துருக்கலாமே. தேர்தல் வருகின்ற போது பாசமோ நேசமோ வருதுன்னா அது ஏமாற்று வேலை இல்லையா? எதையோ மறைக்கின்ற வேலை இல்லையா? இந்த ஜனநாயகமானது நடுநிலையா செயல்படுகிறதா? இதெல்லாம் எதிர்கட்சிகள் இப்போ கண்டிப்பா கேட்க தான் போறாங்க. ஸோ இந்த 5000 ரூபாய் வாங்கின்னு கண்டிப்பா திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஓட்டு போட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் ஜனநாயகம் செத்து போச்சு. திமுக காரன் என்ன பண்றான் தெரியுமா? தமிழ்நாடுலாம் திருடினது போதும்னு சொல்லிவிட்டு கேரளாவில் போய் திமுக காரன் கொள்ளடிச்சிருக்கான். எவ்வளோ? 55 சவரன். என்ன பண்றதுங்க? நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி 55 பவுனு போய் கேரளாவில் கொள்ளடிச்சிருக்கிறான். நல்லா பழகி அந்த வீட்டிலேயே கைவரிசையை காட்டியிருக்கான் சுரேஷ் என்கின்றவன். அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிந்து இருக்கின்றார். நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மத்திய பட்ஜெட்ல எந்த விதமான திட்டங்களும் இல்லை, எந்த விதமான நிதியும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு அவங்க திட்டமும் ஜீரோ, பணமும் ஜீரோ. அப்போ மத்திய அரசாங்கத்துடன் சேர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடிக்கும் ஜீரோ கொடுப்போம், பாஜகவுக்கும் ஜீரோ கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. எந்த திட்டமும் இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ தேர்தலை முன்னிறுத்தியாவது ஏதாவது திட்டம் கொடுப்பாங்க, பணத்தை அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம், எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அவங்களுக்கு தேர்தல் உள்நோக்கம் இருக்குதா, இல்ல உங்களுக்கு தேர்தல் உள்நோக்கம் இருக்குதா? பட்ஜெட் கூட்டத்தொடரானது இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி பட்ஜெட்டையே அறிவிக்க போறீங்க. அந்த பட்ஜெட்ல அறிவிச்சா யாருக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு பணத்தையும் போட்டுட்டு விடியற் காலையும் வீடியோவை வெளியிட்டு ஹார்ட் டைம் ஆக்கி விட்டுட்டீங்க தமிழகத்தில். ஸோ உங்களுக்கு எல்லாமே தேர்தல் கணக்கு தான். ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு 2.5 வருஷமா வந்து தேர்தல் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க.
ஊருக்கு ஒரு மாநாடு, தெருவுக்கு தெருவு பொதுக்கூட்டங்கள், அது இல்லாமல் நட்சத்திர பேச்சாளர்கள் சொல்லிவிட்டு ஆபாச பேச்சுக்கள், அசிங்கப்படுத்துவது. ஸோ இப்படி திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கணும். கோபமாக இருக்கின்ற மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தணும். கூட்டணியில் இருக்கிறவங்களாம் அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படின்னு பேராசைப்பட்டுக்கிட்டு திமுக கிட்ட அதிக தொகுதி கேட்டுட்டு இருக்கான். இப்போ 5000 கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு கூட்டணி கட்சிக்காரன் என்ன நினைப்பான்? பீகார் தேர்தல் ரிசல்ட்டை மனசில் வச்சிருப்பானா இல்லையா? அங்கே பாஜக 10,000 ரூபாய் கொடுத்தது, அதனால வெற்றி பெற்றது. இங்கே 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. திமுக கூட்டணியை தாண்டி யாரா ஜெயிக்க போறாங்க அப்படின்னு யோசிப்பாங்களா இல்லையா? இப்போ காங்கிரஸ்லாம் வந்து அதிக தொகுதி கேட்குமா? அடுத்த கட்சியுடன் கூட்டணிக்கு போறேன்னு சொல்லிட்டு பேசுவாங்களா? அதிமுக கூட்டணி ஒன்னாயிட்ட பிறகு திமுக கூட்டணியில இவ்வளவு சலசலப்புங்களா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட அதிக தொகுதி கேட்குது, ஆட்சியில் பங்கு இல்லைனா கூட பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு. விசிகாவை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதியாவது கூடிய பாவி 8 தொகுதி இன்றைய அப்படின்னு சண்டை போடுறான். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 50 அல்லது 42 தொகுதி கொடுறான்னு கேட்குறான். ஸோ ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு திமுகவுக்கு பெரிய தலைவலி. அதனால முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் சரி கட்ட வேண்டும் என்றால் கூட்டணி நம்மனா வேலைக்கு ஆகாது. ரெண்டாவது, நம்முடைய தொண்டர்களையோ நம்முடைய நிர்வாகிகளையோ நம்மனாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்ம பேசி தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வைப்பது முடியாத காரியம். ஏன்னா இந்த ஆட்சியில் பாலங்கள் கட்டல, சாலைகள் போடல, மின்திட்டங்கள் தொடங்கலை, மருத்துவமனைகள் சரியில்லை, கல்வி சாலைகள் சரியில்லை, மக்களுடைய அன்றாட பிரச்சனை இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையிலிருந்து தெருவிளக்கு பிரச்சனையிலிருந்து மருத்துவ பிரச்சனைகள் இது வரைக்கும் எதையுமே இந்த திமுக அரசாங்கமானது சரியாக நிறைவேற்றவில்லை. அடிப்படை வசதிகள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணாதனால்தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சொன்னீங்க, அதுவும் கை கூடலை. உங்கள் கனவு என்ன அப்படின்னு கேட்டீங்க, அதுவும் கை கூடலை. ஸோ இவ்வளவும் பண்ணியும் மக்கள் நம்ம மீது தான் இருக்கிறாங்க. அப்படின்றதுக்காக இன்னைக்கு காலையிலே வந்துட்டீங்க ஐயா வீடியோவில். பணமும் 5000 ரூபாய் வந்தாச்சு. ஆனாலும் இந்த 5000 ரூபாய்க்கு பிறகு என்ன விலை ஏறப்போகுதுன்னு நமக்கு தெரியலை. ரெண்டாவது, இது எங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி கிடையாது. ஏன்னா நீங்கள் கொள்ளடிக்கிறீங்க, ஆனால் கொள்ளடிக்கிறதையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் நீங்கள் ஒரு 5000 ரூபாய் சேர்த்து போட்டிருப்பது மகிழ்ச்சியானது தான், வரவேற்கிறோம். ஆனால் அப்படியே கூட கொஞ்சம் உங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள். டேய், அராஜகம் பண்ணாதீங்கடா, அடுத்து கொஞ்சத்தை ஆட்டையை போடாதீங்கடா, இழிவா பேசாதீங்கடா, சாதி ரீதியாக விமர்சனம் பண்ணாதீங்கடா, குடிக்கிற தண்ணியில் மலம் கலக்காதீங்கடா, போலீஸ்காரங்களுக்கு துன்பத்தை தராதீங்கடா, பெண் காவலருக்கு பாலியல் சீண்டல் விடுக்காதீங்கடா. ஒட்டுமொத்தமாக திமுக காரனை கொஞ்சம் கையங்காலம் அப்படியே கொஞ்சம் அடக்கி வச்சிருக்க சொல்லுங்க. ஏன்னா பொதுமக்கள் தப்பு பண்ணுறாங்களோ இல்லையோ, திமுக காரனுடைய அடாவடி ரொம்பவே அதிகமாக போச்சு. ஸோ அதனால் ஊருக்கு ஊர் திமுக காரன் நடந்து கொள்ளுகின்ற விஷயம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு சலிப்பை தந்திருக்கிறது, பயத்தை தந்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை ஓட்டு போடணுமா என்று யோசிக்க தோணி இருக்கிறது. அதனால் திமுக காரன் செய்கையை மாற்றாத வரைக்கும் நீ 5000 ரூபாய் இல்லை 50000 ரூபாய் தலையிலேயே கொட்டினாலும் இந்த 50000 ரூபாயை வாங்கிக்கிட்டு நாம் அனுதினம் திமுக காரன் தொல்லையை தாங்கணுமா? வீடேறி வந்து மிரட்டுவானு, வீடேறி வந்து அடிப்பானு. இப்போது திமுக காரன் எல்லாம் தாண்டி காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர் கூட திமுக காரன் மாதிரி மாறிட்டான். கடை வச்சுக்கிட்டு ஒழுங்காக நடத்த முடியல, ஒட்டுமொத்தத்தையும் உடைக்கிறான். ஸோ தமிழகம் முழு வந்து பார்த்தீங்கன்னா மணல் கொள்ளையில் கொடி கட்டி பறக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக திமுக எதிரான மனநிலையாக மாற்றி இருக்கிறது. இவ்வளவு விஷயங்களையும் இந்த 5000 ரூபாய் மாற்றி விடுமா? மகிழ்ச்சியாக வந்து அறிவிச்சிருக்கின்றாரே நம்ம முதலமைச்சர். ஸோ 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், இனிமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு திமுக அமைதியாக இருக்காது. அடுத்து வருகின்ற பட்ஜெட்லையும் இந்த மாதிரி இலவச அறிவிப்புகள் நிறைய பார்க்கலாம். இது மட்டும் கிடையாது, தேர்தல் அறிக்கை வரப்போகுது. கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊர் ஊராக போயிட்டு இருக்காங்க. கொடுத்த 545 தேர்தல் வாக்குறுதியை 525 ஆமாம், அதை நிறைவேற்றல முழுமையாக. ஆனாலும் இப்போ புதுசாக தேர்தல் வாக்குறுதி தராங்களாம். ஒரு விஷயத்தை சொல்றதா, 2026 நீட்டு போன்ற விஷயங்களை நம்மளாம் நீக்கணும், அதுக்கு உங்கள் ஆதரவு வேணும் அப்படின்னு மறைமுகமாக மீண்டும் நீட்டு பிரச்சனையை ஒழிப்பதற்கு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் 2021 இதே நீட்டை நீக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஒத்த கையத்தில் நீக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஸோ மொத்தத்திலையும் திமுக அரசாங்கமும் திமுகவுடன் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் டம்மி தான். ஆனால் அந்த டம்மியை நம்பி நாம் மீண்டும் வாக்களிக்க போகிறோமா இந்த 5000 ரூபாய்க்காக? இது நம்ம வரி பணம்.
ஊழல் பண்ணாமல் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை வந்து சேர்ந்துருக்குது. இந்த 5000 ரூபாய் சிக்கனமாக பயன்படுத்துங்க. இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க ஒயின் ஷாப்பில் எப்படியெல்லாம் கறந்துட போகிறாங்கன்றத கொஞ்சம் பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி நண்பர்களே, திமுகவுக்கா உங்கள் வாக்கு? கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.